எல்லோருக்கும் வணக்கம். அ பொதுவா யார்கிட்டயாவது போய் "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வகையான பதில்கள் வரும். ஒண்ணு வந்து அ கொஞ்சம் ஒரு மாதிரி அதாவது "சார் பொழப்பு ஓடிட்டுருக்கு சார். ஏதோ அப்படியே போகுது. அ மழையில நனைஞ்சுக்கிட்டு, வெயில்ல காய்ஞ்சுக்கிட்டு" ஒரு மாதிரி அதோட போக்குல அது போயிட்டுருக்கு சார். நானும் அத கண்டுக்கல. அப்படியே விட்டேன். அது போற போக்குலயே நானும் போயிட்டுருக்கேன். இது ஒரு வகையான பதில். அடுத்தது வந்து சில நேர்மறை சிந்தனையோட வாழணும் அப்படின்னு நெனைக்கிற மக்கள் கிட்டருந்து வர்ற பதில் பார்த்தீங்கன்னா, அருமையா போகுது சார் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் கிளாஸா போகுது. நான் எதிர்பார்த்தத விட நல்லாவே போயிட்டுருக்கு. கடவுளுடைய புண்ணியத்தில, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில ரொம்ப அருமையா போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான பதில். நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அ அடுத்த தடவ நீங்க யாரையாவது பார்த்து கேட்கும் பொழுது, "நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கிறத விட, "நல்லவனா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டு பாருங்களேன். சும்மா ஒரு தடவ கேட்டு தான் பாருங்களேன். அவங்க கிட்டருந்து என்ன ரிப்ளை வரும்? எனக்கு தெரிஞ்சு ரிப்ளை வராது. அவர் கொஞ்சம் திரு திருன்னு முழிச்சு நம்மள ஏற இறங்க பார்ப்பார். "என்ன இவன் கேள்வியே ஒரு மாதிரி தினுசா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்போ உலக நடப்பு அந்த மாதிரி. அ எதுக்கு எதுக்கு அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, நல்லா இருக்கிற எல்லாருமே நல்லவனா இருக்க முடியாது. அதே சமயம் நல்லவனா இருக்கிற யாராலயுமே நல்லா இருக்க முடியாது. இப்போ அப்படி புரட்டி போட்டுருச்சு இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு மனிதரையும், நல்லவனாக இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நன்றாக இருக்க விடுவதில்லை. நம்ம கண்ணெதிர்ல நெறைய பார்த்துட்டுருக்கோம். அ உலகம் அப்படி போயிட்டுருக்கு. அதோட போக்குல நம்மளும் போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அப்பதான் நம்ம நல்லா இருப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.